Hi everyone. வெனிசுவேலா ஜனாதிபதியை எவ்வாறு அமெரிக்கா தட்டி தூக்கியது என்ற கேள்வி இதுவரைக்கும் இருந்து வருகின்றது. அதற்கான பதிலை அமெரிக்காவே வழங்கியுள்ளது. பல மாதங்களாக திட்டமிடப்பட்டு வெனிசுவேலா ஜனாதிபதி இவ்வாறு தட்டி தூக்கப்பட்டுள்ளார். வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலசுடன் இருந்த அனைவருமே உளவாளிகளாக மாறிய நிலையிலே இவர் தட்டி தூக்கப்பட்டுள்ளார். சாதாரண ஒரு மனிதனை அடித்து இழுத்து செல்வதை போன்று கைவிலங்கு இடப்பட்ட நிலையிலே நிக்கோலஸ் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டதுடன் இன்று நீதிமன்றத்திற்கும் அதே முறையிலே நியூயார்க் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். 12 வருடங்களாக ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த ஒருவருக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. வெனிசுவேலாவின் அதிபர் எங்கே தூங்குவார், எத்தனை மணிக்கு தூங்குவார், என்ன உணவை எடுத்துக்கொள்வார், என்ன ஆடைகளை உடுப்பார் என்பது தொடக்கம் அனைத்து தகவல்களும் திரட்டப்பட்ட நிலையிலே அவருடைய பாதுகாப்பு அரணை உடைத்து அமெரிக்கா இவரை தட்டி தூக்கியிருந்தது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் செட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். உலகமே 2 நாட்களாக பேசும் ஒரு விடயம், அமெரிக்காவின் மிக முக்கியமான படையான டெல்டா படையினால் வெனிசுவேலாவின் ஜனாதிபதி தட்டி தூக்கப்பட்ட விடயம், கைது செய்யப்பட்ட விடயமே பேசப்படுகின்றது. தரை வழியாகவும் வான்வழியாகவும் கடல் வழியாகவும் 3 பாதைகளையும் பயன்படுத்தி இவ்வாறு வெனிசுவேலா ஜனாதிபதி தூக்கப்பட்டிருந்தார், கைது செய்யப்பட்டிருந்தார். போதைப் பொருள் என பல காரணங்கள் கூறப்பட்டு அதற்காகவே இவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் அமெரிக்கா வெனிசுவேலாவை கைப்பற்றி அங்கே இருக்கும் கனிய வளங்களை, பெட்ரோலியத்தை கைப்பற்றுவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. அதனை இன்று அடைந்துள்ளனர். அதற்கான திட்டமிடல் பல மாதங்களாக இருந்த நிலையில் வெனிசுவேலா அதிபருடன் இருந்த பலரும் உளவாளிகளாக மாற்றப்பட்ட நிலையில் வெனிசுவேலா ஜனாதிபதியின் ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவதானிக்கப்பட்ட நிலையிலே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். 2 மணித்தியாலங்கள் 40 நிமிடங்களிலே இந்த சம்பவம் அரங்கேறி இருந்தது. இது வெற்றிகரமாக நிறைவடைந்திருந்தது. வெனிசுவேலா ஜனாதிபதியுடன் இருந்த அனைவரும் உளவாளிகளாக வேலை பார்த்ததுடன் அமெரிக்காவிற்கு வேலை பார்த்ததுடன் அதே போன்று நம்பிக்கை துரோகம், ராஜ துரோகம் செய்த நிலையிலே வெனிசுவேலா ஜனாதிபதியும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருந்தனர். அதற்கு அமெரிக்காவின் பாராளுமன்றத்தில் கூட அனுமதி பெறப்படாமல் நேரடியாக டொனால்ட் ட்ரம்பினால் அனுமதி வழங்கப்பட்டு இரவோடு இரவாக சென்று நள்ளிரவு 1:55 அளவிலே வெனிசுவேலாவில் இவர்கள் மிக முக்கியமான தேடுதல் வேட்டையை ஆரம்பித்திருந்தனர். அதிகாலை 2:01 அளவிலே வெனிசுவேலாவில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டிருந்தது. மிக பெரும் பாதுகாப்பு, ஒரு அதிபருக்கு எவ்வாறான பாதுகாப்புகள் வழங்கப்படும் என்பதை கூற வேண்டிய அவசியம் கிடையாது. மிக பெரும் பாதுகாப்பு வலயத்திலே இருந்தவர் அமெரிக்கா படையின் ஒரு உறுப்பினர் கூட உயிரிழக்காமல் அங்கே சென்று பாதுகாப்பு அரண்கள் உடைத்தெறியப்பட்டு அங்கிருந்து வெனிசுவேலா அதிபர் தட்டி தூக்கப்பட்டிருந்தார். இது சாதாரணமான விடயம் கிடையாது என்றாலும் நயவஞ்சகத்தன்மையின் உச்சகட்டமாகவும் இருக்கின்றது. இது பல நாடுகளுக்கும் அச்சுறுத்தலான விடயமாகவும் இருக்கின்றது. இன்று இது தொடர்பாக வடகொரியாவின் அதிபர் குறிப்பிடும் பொழுது 3ஆம் உலக மகா யுத்தத்திற்கு தயாராகுங்கள் மிஸ்டர் ட்ரம்ப் என கூறியிருந்தார். எனவே வெனிசுவேலா அதிபரை விடுதலை செய்யாவிட்டால் 3ஆம் உலக மகா யுத்தம் ஏற்படும் என கூறியிருந்தார். சிரிப்புடன் டொனால்ட் ட்ரம்பின் பதில், உங்களால் முடிந்ததை செய்து காட்டுங்கள் என்பதை போலவே இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்று வெனிசுவேலா அதிபரும் அவருடைய மனைவியும் கையிலே கைவிலங்கிடப்பட்ட நிலையில் சாதாரணமான மனிதர்களை போன்று அழைத்து செல்லப்பட்டிருந்தனர். 12 வருடங்கள் ஒரு நாட்டை ஆட்சி செய்தவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இது டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்களை ஜனாதிபதி ஆக்கியதால் உலகிற்கு ஏற்பட்டுள்ள அவமானகரமான செயற்பாடாகவே இருக்கின்றது. ஜனநாயகம் துண்டாடப்பட்டு, ஜனநாயகம் சுக்குநூறாக்கப்பட்டு, ஜனநாயகம் நிறைந்த நாட்டிலிருந்து ஒரு அதிபரை கைது செய்த சம்பவமாகவே இது நடைபெற்றுள்ளது. என்றாலும் தொடர்ந்தும் அனைத்து நாடுகளும் பயத்திலே மௌனம் காக்க போகின்றதா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. வெனிசுவேலாவின் அதிபர் நிக்கோலஸின் சகாக்களின் வங்கி கணக்குகள் கூட சுவிட்சர்லாந்தில் இருந்து தற்பொழுது முடக்கப்பட்டுள்ளது. எனவே அனைவரும் வேடிக்கை பார்க்கும் நிலையிலே வடகொரியா அதிபரின் இந்த கருத்தும் வெளியாகியுள்ளது. எனவே அடுத்த கட்டமாக என்ன நடைபெறும் என்பதை
பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் செட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.